அரிசி பருப்பு எதுவும் ஊற வைக்காமல் ரொம்ப சூப்பராக சாஃப்டான இட்லி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இட்லி மாவு இல்லாத போது கூட இதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டான இட்லி ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக நம்ம நினச்ச உடனே செஞ்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த இட்லி ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். 1 கப்பு ரவை எடுத்து பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப்புக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. தண்ணியை சேர்த்துட்டு இந்த ரவையை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சு ஒரு தட்டு வச்சு மூடிடலாங்க. தட்டு வச்சு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் அது அப்படியே ஊறட்டும். கெட்டி அவல் 1 கப் எடுத்து இன்னொரு பவுலில் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அழுக்கு போக அலசிட்டு 1 கப்புக்கு இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை இந்த அவலோட சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்து வச்சிடலாங்க. கெட்டியான தயிர் எடுத்து நம்ம இப்படி கலந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக எடுத்துட்டோம்னா நமக்கு தண்ணி சேர்க்கும்போது பார்த்து தான் சேர்க்கணும். அதனால் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் இது ஊறட்டுங்க. அடுத்தது ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்த தயிரோட இந்த அவலானது நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் நம்ம இதை ஊற வைக்கணும். நல்லா இது ஊறின பிறகு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாங்க. இப்போ எல்லா அவளையும் நான் மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிட்டு இது அப்படியே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம ரவையை தண்ணியில் ஊற வச்சோம் பார்த்திங்களா, மேலே இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த அவல் தயிர் அந்த விழுதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டியோ அல்லது இந்த மாதிரி விஸ்கோ வச்சு நல்லா இதை கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம கலந்துட்டு இருக்கும்போதே நமக்கு இட்லி மாவு பதம் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். நமக்கு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கணும், இல்லைன்னா கெட்டியாக இருந்தால் போதும். நம்ம இட்லி தான் ஊற்ற போகிறோம். இப்போ இது கூட நம்ம ஈனோ அல்லது சமையல் சோடா ஏதாவது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இருக்க மாதிரி. அப்போ தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்ம கலந்து விட்டுற வேண்டியதாங்க. இப்படி ஒரே திசையில் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சமையல் சோடாவோ அல்லது இனவோ சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரே திசையில் கலந்து விட்டோம்னா நமக்கு இட்லி நல்லா அழகாக புஸ்ஸுன்னு பொங்கி வர்றது பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்படி இதே மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சிட்டாலே போதும். நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது கூட நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்தது இப்போது வழக்கம் போல் இட்லி தட்டில் இப்படி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஒரு கரண்டி மாவு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இது மேலே ஒரு தட்டு ஒன்று சேர்த்துட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இட்லியை அப்படியே இதில் இறக்கிடலாங்க. இறக்கிட்டு நம்ம இது மேலே ஒரு மூடி வச்சு மூடிடலாம். மூடிட்டு பக்கத்தில் இருந்து பார்த்தாலே தெரியும் நமக்கு இட்லி எந்த அளவுக்கு நல்லா புஸ்ஸுன்னு வருதுன்ட்டு. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இட்லி ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக அதுவும் சுட சுட சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு இட்லி நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த இட்லி தட்டை வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. இந்த இட்லியை சுட சுட நம்ம கார சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. சட்னி கூட தேவையில்லை, பொடி வச்சு சாப்பிடல அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு கரண்டி எடுத்து நம்ம தண்ணியில் எடுத்து வச்சுட்டு ஈரமான ஸ்பூனில் இந்த இட்லியை நம்ம அழகாக எப்படி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டாமல் எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு. அருமையான இந்த சாஃப்டான ஸ்பாஞ்சியான இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. ரெடியான எல்லா இட்லியும் எடுத்து நம்ம ஒரு தட்டில் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாங்க. சர்வ் பண்ணிவிட்டு நம்ம பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்குது. அருமையான இந்த ஸ்பாஞ்சியான இன்ஸ்டன்ட் இட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.